ஸ்ரீ ஆதித்ய பிரசன்ன ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/2/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று அமாவாசை திதி மாலை மணி 6:32 வரை, பின்பு பிரதமை. அவிட்ட நட்சத்திரம் இரவு 10:20 வரை, பின்பு சதயம். இன்று சித்த யோகம் இரவு 10:20 வரை, அதன் பின் யோகம் சரியில்லை. இன்று சந்திராஷ்டம் பெறும் ராசிகள் மிதுன ராசி மற்றும் கடக ராசி. காலை 10:05 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதன் பின் கடக ராசிக்கு தொடரும். மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்தில் உள்ளார். உச்சம் பெற்ற செவ்வாயுடன் காலை 10:05 வரை, பின்பு கும்பத்தில் சென்று அங்கு 6 கிரக சேர்க்கையுடன் கேது குரு பார்வையோடு 8 கிரக திரிகோண தொடர்போடு இன்று சிறப்பாக அமைந்துள்ளார். இன்றைய தினம் கிரகண தோஷம் இல்லை. இருப்பினும் கிரக கூட்டணிகள் உண்டு. யாருக்கும் தோஷம் இல்லை. இன்றைய பலன்கள்: இன்று எதிலும் நிதானம் தேவை. சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கனிவு இருப்பது நல்லது. ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமஹ என்று 12 முறை சொல்லி முருகப்பெருமானை வணங்கி வர நன்மை நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்திலும் பின் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இன்று கிரக கூட்டணி பெறுகிறார். இதன் பலன்: இன்று உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்களின் உதவியால் சுலபமாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2 கூடிய சந்திரன் இன்று 8ஆம் இடத்தில், அதாவது சந்திராஷ்டமத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். காலை 10:05 வரை. அதுவரை கவனம் தேவை. அதன் பின் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இன்று காலை 10:05 வரை நன்மையான பலன்கள் நடைபெறும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடர்வதால் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் கிரக கூட்டணி அமைப்பு பெற்று இன்று உங்களுக்கு நற்பலன்களை தருகிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கன்னியா ராசி அன்பர்களே, 11ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் இன்று சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு தொழில் மாற்றங்கள் குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இன்று நல்ல நாள். துலாம் ராசி 10 சந்திரன் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டாகும். ஆன்மீக பெரியோர்களில் ஆசி கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும். விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருப்பதால் இன்று நீங்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உடல் நல அக்கறை மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்று ஜன்ம ராசியிலும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். காலை 10:05 வரை கவனமாக இருக்க வேண்டும். பின்பு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு மகிழ்ச்சியான அமைப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திர பகவான் உங்கள் ஜன்ம ராசியிலேயே உள்ளார். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் கடன் தொல்லைகள் குறைய முயற்சித்தால் உங்களுக்கு படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உள்ளது. சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்று 12ஆம் இடத்திலும் மற்றும் ஜன்மத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இன்று காலை 10:05 வரை கவனமாக இருக்க வேண்டும். பின்பு
உங்களுடைய செயல்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த செயலிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். இன்று விநாயகப் பெருமானை வணங்கி காரியத்தில் இறங்குவது மிகவும் நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் 11ஆம் இடத்திலும் மற்றும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இன்று உங்களுக்கு சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். உறவினர்கள் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படலாம். இன்று நீங்கள் சொத்து சம்பந்தமான முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உள்ளன. ஸ்ரீ ஆதித்ய பிரசன்ன ஜோதிடம், ஜோதிடர் அடியேன் எஸ். பத்மாபுரு சாஸ்திரிகள், ஸ்ரீ லட்சுமி இல்லம் 10/390, கணபதிபாளையம், வட்டமலை, கத்தேரி கிராமம், சங்ககிரி வட்டம், சேலம் மாவட்டம். ஜோதிடம் பார்க்க ஜாதக தொடர்புக்கு 97 91 68 17 14 என்ற எண்ணை அழைக்கவும். இது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே. நன்றி, வணக்கம்.